சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சிவாய நம. மேச ராசி சொல்லப்போனால் நம்பர் 1 ராசி சொல்லலாம். செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி கூட சொல்லலாம். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் விரயத்தில் இருக்கார், ஆனால் பயம் கிடையாது. சனி பகவான் பொதுவாகவே ஒரு விரயத்தில் சனி பகவான் வந்திருந்தாலவே புதுசாக ஒரு ப்ராஜெக்டு, ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து சுகங்கள் மேலே இப்படியாம்பட்ட ஒரு மோகங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். இதுதான் விரயம். பொதுவாக விரயங்கிறது ஆகாமல் இருக்கிறது எந்த ராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மேச ராசிக்கு நோய்க்கு விரயமாகக்கூடாது, ஏதாவது ஒரு அசுப காரியத்துக்கு விரயமாகக்கூடாது, இன்சிடெண்ட்டு, ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு கடன் வாங்கினா அடைக்க முடியாது. இதுதான் விரய சனி. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மேச ராசிக்காரங்க உச்சநிலை அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம்தான் இருக்குது. அரசியலில் பிரவேசமாகணும்னு ஆசைகள் இருக்கா? அப்போ அரசியலில் பிரவேசமாகணுன்னாவே நம்ம பணத்தை செலவு பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு தருணமும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மேச ராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஏமாறுவீங்க, காசு பணத்தை எங்கேயாவது கொடுத்து ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் காசு பணங்கள் ஏமாறக்கூடிய நேரமும் இருக்குது. சுபகாரியங்கள் தடைபட்டதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போதுங்க. படிக்கிற குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு நல்ல ஒரு கன்சர்னில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் வரக்கூடிய தருணமும் இந்த சனி பயிற்சியோட தான் வருது. ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா விரய சனின்னு கேட்டாவே உடம்புல நோய் நொம்பலத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமும் கூட. ஆக மொத்தம் மேசராசிக்காரங்க விரய சனின்னு கேட்டு பயப்படவே வேண்டாம். அவங்கவுங்க காரியத்தை தெளிவான அமைப்பில் அவங்கவுங்க குலதெய்வத்தை முறையான வழிமுறைகளில் பக்குவங்கள் பண்ணிண்டு இருந்தாலே விரயமே ஆகாது. மேசராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கைகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த தெய்வ நம்பிக்கையை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டு சனீஸ்வரன் பகவானை அண்ணான்னு நினச்சிண்டு நம்ம எடுக்க வேண்டிய காரியத்தை சிறப்பான முறையில் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை யோகமாகும். அதே போல் மேச ராசியில் உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம். ஏன்னா இந்த டீனேஜ் பெண்கள் சொல்லக்கூடியவங்க ஏமாந்துருவீங்க, ஏமாற்றம் அடையக்கூடிய தருணங்களும் உண்டு. ஏன்னா ஏதாவது ஒரு முகநூல் இன்ஸ்டாகிராமில் பிரபலப்படுத்திக்கணும்னு சொல்கிறதுக்காக தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுனால அதில் ஒரு விரயமும் ஆகக்கூடிய தருணமும் உண்டு. நல்லா படிக்கிற குழந்தைங்க, டாக்டரேட் படிக்கிறவங்க, படிக்கணும் ஆசைகள் உடையவங்க, 23 வயசுக்கு மேலே கல்யாணம் காட்சிகளை 23 வயசுக்குள்ளே பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலைமை அடைஞ்சக்கூடிய தருணமும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. மேசராசிக்காரங்க பயப்படவே வேணாங்க. யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷம் சொல்லலாம் இந்த 2026. காசு பணம் விரயமாகும். கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு சக்திகளும் யுக்திகளும் கிடைக்கக்கூடிய தருணம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஒரே விஷயம், அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை மட்டும் வச்சுக்காதீங்க. மேசராசிக்காரங்க மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மேசராசிக்காரங்க ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருக்கு ஆகாது. விரயம் நோய்க்குத்தான் விரயமாகும்.
ஏதோ ஒரு உடல்நல குறைவுக்காக பல ஆயிரங்களை ஏன் பல லட்சங்களை விரயம் பண்ணக்கூடிய தருணம் மேச ராசிக்கார பெண்களுடைய கணவருக்கு உண்டு. இதே மேச ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா அந்த 45 வயசுக்கு மேல உடல்நல குறைவுகளும் ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜாலியா சுத்திருப்போம், நம்மளை பத்தி கேர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கேர் பண்ணாம இருந்ததுக்குவான ஒரு பிரச்சனை தான் இந்த உடல்நல குறைவு. அந்த உடல்நல குறைவு மட்டும் வரக்கூடாது ஈஸ்வரனே, சனீஸ்வரன் பகவானேன் அப்படின்னு எம்பெருமான வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய தருணங்கள் வரும். பல சுப காரியங்களுக்கு உங்கள் காசை பயன்படுத்தலாம். வீணான அசுப காரியங்களுக்கு, இந்த மாதிரி நோய் நொம்பலுங்களுக்கு விரயமாகாமல் இருக்கும். விரய சனின்னு கேட்குறது இதுதான், மற்றபடி பயப்பட வேண்டாம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரவேசங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆன்மீக ஞானத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சுபகாரியங்கள் தடைப்பட்டது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. இந்த 2026 நீங்கள் கும்பிடக்கூடிய அமைப்பு எம்பெருமான் சனீஸ்வர பகவானை மனசார வேண்டுங்க, உங்கள் கவலைகள் எல்லாமே விலகட்டும். சிவாய நம. 2026 சனிப்பெயர்ச்சி. சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான், நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் பகவான் உச்சமாக இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாலை மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரன் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க, சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயிலில் அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு
இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்கள் அரசியல் பிரவேசம் சக்ஸஸ், உங்கள் நோய் போச்சு, உங்கள் கடன் போச்சு, உங்கள் பயம் போச்சு. மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க, உங்கள் தலையெழுத்தே மாறும். சனீஸ்வரன் பகவான் இந்த 2026 12 ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்காரு. சாதகமாக ஆனாலும் சரி, பாதகமாக ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.